வணக்கம் திலக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சின்னத்துறை சேசு மீண்டும் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு உங்களை பாக்குறோம். ஆமா, பொங்கலப்ப நம்ம வந்து பார்த்தோம். ஆமா ஆமா. நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். நம்முடைய இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கொடியேற்றி மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குடியரசு தின விழாவை நம்முடைய ஊர் பெரியவர்கள், அரசியல் தலைவர்கள், ஊர் தலைவர்கள்லாம் வந்து மிக சிறப்பாக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பெல்லாம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு இலக்கையும் வந்து நம்ம அடைய முடியாது அப்படின்றது மாதிரி தான் அன்னைக்கு வந்து போராடி தான் எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த 77 ஆண்டுகளை வந்து நம்ம கொடியேற்றி நம்ம மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கும் தெரியும். அதனால வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், பொதுமக்களுக்கு நீங்க இந்த குடியரசு தினத்தை பத்தி என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? ஒரு சிறப்பான கருத்துக்கள் நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய இந்த நேரம் ஒதுக்கியதற்காக நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது குடியரசு தினம், நிறைய பேர் வந்து இந்த குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்தையும் குழப்பிப்பாங்க. நிறைய பேர் குடியரசு தினம் வாங்க, சுதந்திர தினம் வாங்க. அது ஒரு இது. சுதந்திரம்ன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஆகஸ்ட் 15 1947 நமக்கு வந்து ஆங்கிலேயரிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைத்த நாள். 1950 ஜனவரி 26 நமக்கு ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். ஆமா. அப்படி குடியரசு அப்படின்னும் போது நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன், நமக்கு ஒரு சட்டம் நம்ம இயற்றி, நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி, நம்ம முக்கியமா அம்பேத்கர், உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அவர் தான் நம்மளுடைய சட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுதி நமக்கான இதை பண்ணது வந்து அம்பேத்கர். அதே போல டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், அவர் தான் வந்து கொடி ஏற்றி நமக்கான இந்த குடியரசை நம்ம நிறைவேற்ற நாள். கிட்டத்தட்ட நம்ம 77 ஆண்டுகள் அதை கடந்து வந்திருக்கோம். அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் நம்மளுடைய ஒரு கலாச்சாரம். நமக்கான ஒரு ஊன்றுகோலே இதுதான். இந்த ஒரு மெல்லிய கோட்டுல தான் நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கணும். முக்கியமாக இந்த குடியரசு தின விழாவில் மக்களாகி உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தைக்கு நாங்க சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து இந்தியான்ற ஒருமைப்பாட்டோடு, ஒரே சிந்தனையோடு நாம் பயணிப்போம். இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம். ஏன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவுகள் காணுங்கள் அப்படின்ட்டு. இளைஞர்களை கனவுகள் காணுங்கள். அந்த அப்துல் கலாமின் வாக்கிக்கிணங்க கனவுகள் காணுங்கள், இந்தியாவை வல்லரசாக்குவோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம கொண்டாடுறதை பத்தி மிக அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. அதற்கு வந்து நம்முடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ, நன்றி. உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தார், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, நன்றி. நன்றி.